ஒரு 177 பாயிண்ட் ரெக்கார்ட் ஹைய ரீச் பண்ணுறதுக்கு நிஃப்டிக்கு இருந்தது நேற்று. ஆனால் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட இறங்கி தான் முடிஞ்சது. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ளைனிங் கேண்டல். அதாவது ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ரிவர்சல் ஆகும்போது கொஞ்சம் அதிகமான ஒரு பேனிக் செல்லிங் டர்ன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த கேண்டலோட பிஹேவியர் மூலயமா நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஓப்பனிங்லேருந்தே கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. நியூட்ரலா ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ரெக்கவரி ரொம்ப, அதாவது பையிங் சைடில் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பெரிய அளவுக்கு செல்லிங் சைடில் தான் கொஞ்சம் டாமினன்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே டே ஃபுல்லாகவே ரீட்டைன் ஆகிருந்தது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட் வீக் ஆனதுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸும் இறங்கியிருக்கு 0.7%, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் அதிகமாக இறங்கியிருக்கிற டாப் செக்டர் லூசராக ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இன்னும் அதர் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸ் ரேலி இருந்தது. அதனால் பேங்க் நிஃப்டியும் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் இந்த ப்ராஃபிட் புக்கிங் என்ன இருக்குது நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் க்ளோசிங் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் கொடுத்தது. லோயர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, டே சார்ட் கேண்டலில் ஒரு ஸ்மால் லோயர் வீக் இருந்தாலும் அப்பர் வீக் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போது மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாமினன்ஸ் பிளேஸ் வந்து பேரிஷ் சைடில் இருக்குது. வரப்போகிற வாரம், அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடிங் ஹாலிடேஸ் இருந்தது, செவ்வாய் அண்ட் புதன். ஸோ மொத்தமே 3 ட்ரேடிங் செஷன் தான் நடந்திருக்கு. இந்த 3 நாளுமே வந்து பேரிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது திங்கட்கிழமை 20 அக்டோபர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 133 பாயிண்ட் ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல், ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை முகூர்த்த ட்ரேடிங் இருந்தது, ஒரு மணி நேர செஷன். அதில் 25 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அது வந்து ஒரு பேரிஷ் கேண்டலாக தான் முடிஞ்சிருக்கு. நேத்தியும் பாசிட்டிவாக இருந்தோம், பட் ஆனால் லார்ஜ் பேரிஷ் கேண்டல். அதாவது என்னென்னா, நேத்தியோட ஹை 26,100, அங்கேருந்து டே ஹையிலிருந்து 200 பாயிண்ட் கிட்ட இறங்கி முடிஞ்சிருக்கு. இருந்தும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 96 பாயிண்ட் நிஃப்டி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 140 150 பாயிண்ட் இறங்கின நிஃப்டி 25,700ன்ற லாஸ்ட்டு ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலுக்கு ரொம்ப நியரில் போயிட்டு அது உடையாமல் ரிவர்சல் ஆகிருக்கு. டே லோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் ரெக்கவர் ஆகிருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும், இப்போ க்ளோசிங் வச்சு எந்தெந்த செக்டார் கவனிக்கலாம், இன்னியோட ட்ரேடிங் செஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸில் அதிகமான வால்யூம் டர்ன் ஆகிருக்கு, இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,795 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நியர்லி 0.37%. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் வீக்னஸ் அதிகமாக இருந்தது. அதாவது 0.2% நிஃப்டி டவுனில் இருக்கும்போது 0.5% பேங்க் நிஃப்டி டவுனில் இருந்தது. 0.5% நிஃப்டி டவுனில் வரும்போது 0.7 0.8% பேங்க் நிஃப்டி டவுனில் வந்தது. பட் ஆனால் ஓவரால் செல்லிங் ப்ரெஷர் வந்து பேங்க் ஸ்டாக்ஸ்லேயும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்லேயும் தான் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. இதில் ப்ராட் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி டவுனில் இருந்தது. செக்டார் பக்கம் வரும்போது 2 இண்டெக்ஸு பாசிட்டிவாக இருந்தது. அதில் 1%க்கு மேலே மெட்டல் இண்டெக்ஸு. அலுமினியம் ப்ரைஸ் வந்து ரெக்கார்ட் ஹை 52 வீக் ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. ஹிண்டால்கோ, நால்கோ, அதாவது நேஷனல் அலுமினியம், வேதாந்தா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஓப்பனிங்லேருந்தே இருந்தது. அதுக்கு அடுத்த இடத்துல ரியாலிட்டி ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட 0.5%லேருந்து 1% நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல ரைஸ் ஆகிருந்தாலும், பட் ஆனால் மார்க்கெட் ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகலை. இதை தாண்டி மற்ற எல்லா செக்டாருமே இன்றைக்கி ஈவனாக இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு. பிஎஸ்யூ அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ்லேயும் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. நிஃப்டி 50ல் 34 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு, 16 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிண்டால்கோ மட்டும்தான் 4% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர மற்ற 2 ஸ்டாக் 1%க்கு மேலே, ஐசிஐசிஐ பேங்க்கும் பாரதி ஏர்டெலும். ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, பாரதி ஏர்டெல்லில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது.
நிஃப்டி 50ல டாப் லூசரில் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சிப்லா, ஆல்ரெடி வெயிட் லாஸ் ட்ரக்குக்கான பார்ட்னர்ஷிப் டீல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. இந்துஸ்தான் யூனிலீவர் நேற்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மேக்ஸ் ஹெல்த்கேர், அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டி 50ல டாப் லூசரில் ரிட்டைன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரலை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி இறங்கியிருந்தது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நியர்லி 2% கிட்ட இன்றைக்கி இன்ட்ராடேல ஃபால் ஆச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் டாப் கெய்னர். நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூமும் இன்றைக்கி அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு. அம்புஜா சிமெண்ட், அதாவது இன்றைக்கி நிஃப்டியில் அல்ட்ராடெக், நெக்ஸ்ட் 50ல அம்புஜா சிமெண்ட். ஸோ சிமெண்ட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நால்கோ, கம்யூன்ஸ் இந்தியா, டாடா கம்யூனிகேஷன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிட் கேப்பில் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு இருந்தது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், பதாஞ்சலி, கோல்பால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தேன் 2% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. கோல்பாலோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், சோழமண்டலம் ஹோல்டிங், அதாவது இந்த சோழா குரூப் ஸ்டாக்ஸு இன்றைக்கி ஸ்ட்ரென்தன் ஆகிருந்தது. சோழா ஹோல்டிங் நியர்லி 6% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்துஸ்தான் காப்பர், மெட்டல் ப்ரைஸ் குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசன். சிக்னேச்சரில் இன்றைக்கி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. பிஎன்பி ஹவுசிங், ஆப்டெஸ், ஆதார் ஹவுசிங் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி மோர் தென் 3% ஒரு பாசிட்டிவ் பையிங் இருந்தது. ஜிண்டால் சா இன்றைக்கி டாப் லூசராக ஸ்மால் கேப்பில் டர்ன் ஆகிருக்கு. எம்சிஎக்ஸ் நியர்லி 3% இன்றைக்கி ப்ராஃபிட் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வீக் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்பூல் வந்து மோர் தென் 2% கிட்ட இறங்கியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் 15 ஸ்டாக்கில் 11 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதானி என்டர்பிரைசஸ் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே மேஜராக ஸ்ட்ரென்த்துன்னு இருந்தது. அது வெல்கார்போ நியர்லி 1% கிட்ட இறங்கியிருந்தது. ஹிண்டால்கோ, இந்துஸ்தான் காப்பர், நால்கோ, வேதாந்தா இந்த அலுமினியம் காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பயங்க அதிகமாக இருந்தது. ஓப்ராய் ரியாலிட்டி, பிரஸ்டீஜ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், சிக்னேச்சர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரியல்ட்டியில் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக ரீட்டைன் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்லேயும் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆகிருந்தது. அதில் பிஎஸ்யூ பேங்க்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இறங்கியிருக்கு. யூகோ, ஐஓபி, பேங்க் ஆஃப் பரோடா டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎலோட ரிசல்ட் இம்பாக்ட் தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி அதிகமாக ஃபாலோ ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஐசிஐசிஐ பேங்கை தவிர்த்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் வேறு எந்த பேங்க் ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு இன்றைக்கி சர்வைவ் ஆகலை. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி எப்படி இருந்தது? இண்டால்கோவோட ரேலி தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கொஞ்சம் மெட்டல் இண்டெக்ஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபின்சர்வ்லாம் நிஃப்டியில் கெய்னர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை நம்ம எம்சிஎக்ஸு, பதாஞ்சலி, செயின்ட் லிமிடெட், ஆஸ்ட்ரால் எல்லாம் மிட் கேப் லூசராக டர்ன் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு முக்கியமாக டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சில் வந்து 79,000 கோடி ரூபாய்க்கான ப்ரொக்யூர்மெண்ட்க்கான அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் ஷிப்பிங் கம்பெனிஸும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் இருந்தது. ஜிஆர்எஸ்சி, பிஎல், பிஎம்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிர்மல் பேங்க் வந்து ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஹெச்ஏஎல், பிஇஎம்எல், பிஇஎல் டேட்டா பேட்டர்ன்ஸ் டாப் பிக்காக டிஃபென்ஸ் செக்டாரில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட ரிசல்ட் ஒரு முக்கியமான ரீசன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் வந்தது. மேபி இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற திங்கக்கிழமை நம்ம கவனிக்கலாம். நியர்லி 0.5% கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. அடுத்தது கோஃபோர்ஜோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்றைக்கி 0.3% இன்றைக்கி நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கோஃபோர்ஜ் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ருப்பி ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆகி நியர்லி 4,000 கோடி ரூபா அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டு 376 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 ரூபா ஒரு ஷேருக்கு கோஃபோர்ஜ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 11.4லேருந்து 14% ரைஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டாக பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட்டு 74% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 133 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா 27.3லேருந்து 29.3 மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா ரெவன்யூ வந்து 10% விட குறைவாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ஏசிஎல்லோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கு. 82% ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. சிக்னிட்டியோட ரிசல்ட் இம்பாக்ட் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி ரிசல்ட் 245 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. பாரத் ஃபோர்ஜ் தொடர்ந்து மெகா ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறது.
தொடர்ந்து கன்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. 1% கிட்ட இன்றைக்கி இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அலுமினியம் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறது. வரப்போகிற வாரமும் நம்ம அலுமினியம் ஸ்டாக்ஸ், நேஷனல் அலுமினியம், வேதாந்தா, ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். லூபின் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இவங்க நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி டாப் பிக்கா இந்தியன் ரிஃபைனரிஸில் டாப் பிக்கா இந்துஸ்தான் பெட்ரோலியமும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் கொடுத்துருக்கிறது. வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கலாம். எல்என்டி வாட்ச் பண்ணலாம். 2500 கோடி ரூபாயிலிருந்து 5000 கோடி ரூபா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. லாரன்ஸ் லேபோட ரிசல்ட் இம்பாக்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஃபெடரல் பேங்க்கு ஃபண்ட் ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 6200 கோடி ரூபா அளவுக்கு வாரண்ட் வந்து பிளாக் ஸ்டோனுக்கு அலாட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஒரு ஷேரோட விலை 227 ரூபா பர் ஷேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெடரல் பேங்க்கு இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் ஐசிஐசிஐ 1%, ஃபெடரல் வந்து ஒரு நியூட்ரல் ஜோன்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர என்டிபிசி க்ரீன் கவனிக்கலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் வாட்ச் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நியூஸ் இம்பாக்ட் இருந்த கம்பெனிஸ். அதே மாதிரி கிராம்டன் கிரீவ்ஸை 445 கோடி ரூபா அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 1% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வரப்போகிற வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? இதுதான் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த வாரம் மொத்தம் 3 கேண்டில், அதாவது செவ்வாய்க்கிழமை முகூர்த்த ட்ரேடிங், அதுக்கப்புறம் வியாழன், வெள்ளி. இந்த 3 ட்ரேடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமாக தான் டர்ன் ஆகிருக்கு. பட் இப்போ வரைக்கும் இந்த 25,500ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். 25,700க்கு மேலே முடிஞ்சிருக்கு. 25,500ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இப்போ யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறது. மேபி அடுத்தடுத்து ரஷ்யா உக்ரைனுக்கான பிரச்சனை, டாரிஃப், ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இன்னும் 3 ரேட் கட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த டிசம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நியர் டேர்மில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த சிச்சுவேஷனில் இன்கேஸ் நிஃப்டி இன்னும் ஒரு 200 to 300 பாயிண்ட் கீழே போய் க்ளோஸ் ஆனால் மறுபடியும் ரெக்கார்ட் ஹை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்டில் இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து நிஃப்டியில் ரீட்டைன் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த 25,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் எஃப்ஐஎஸோட பையிங் சைடு வந்து ரீட்டன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக், இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம், அதர் சோஷியல் மீடியா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.